ஹலோ எவ்ரிவன். இப்போது நிறைய பேர் ஜோஹோக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஜோஹோவில் எப்படி இன்டர்வியூ இருக்கும், இன்டர்வியூ பேட்டர்ன் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு டீட்டெயில்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோ நிறையா ஜோஹோவோட பிளேலிஸ்ட்டே நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி என்னென்ன ரிசோர்ஸஸ் இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இந்தந்த கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின்ஸ், செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு ஒரு 100 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, தேர்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஹெச்ஆர் ரவுண்ட், டெக்னிக்கல் ரவுண்ட், இந்த மாதிரி எந்தெந்த ரவுண்டுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஸ்டின் வைஸ் உங்கள் கையில் வந்துட்டு கொடுத்துட போகிறேன். இப்போது அது எப்படி நீங்கள் வந்துட்டு கெட் பண்ணணும், இப்போ வந்துட்டு உங்களுக்கு அதை எப்படி வந்துட்டு ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இப்போது அதுக்கு முன்னால் நான் வந்துட்டு யூடியூப்பில் நிறையா இப்போது வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும்போது நிறையா பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஓகே இப்போ வந்துட்டு ஜோஹோக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த பேட்டர்னில் கேட்பாங்க, இந்த கொஸ்டின்ஸ் இப்படி அப்படின்னு எக்ஸாக்டாக எனக்கு எந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இப்போது லீட் கோடில் போயிட்டு ஜோஹோ அப்படிங்கிற டேக் வந்துட்டு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ப்ரீமியம் கேட்கும். ஸோ அந்த இது நம்மளால் பண்ண முடியாது. யூடியூப்பில் வந்துட்டு மினிமலாக ஓகே இப்போது செகண்ட் ரவுண்ட்னா அரே கேட்பாங்க, லிங்க்டு லிஸ்ட் கேட்பாங்க, அதே மாதிரி வந்துட்டு ஸ்டாக் கியூஸ், அதே மாதிரி சில நேரம் வந்துட்டு ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ் கூட கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் என்ன கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது. அதே மாதிரி இப்போது ஆப்டிடியூடு சி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்களேன், ஜோஹோவில் மேக்ஸிமம் டைமில் நம்மளுக்கு வந்துட்டு சிமிலரான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நானே வந்துட்டு ஜோஹோ வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணி ஒரு 10 இல்லை 12 பீப்புளுக்கு மேலே அங்கே ஜோஹோலேயே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னால் நான் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின், எனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ், ஸோ எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் ஆன்லைனில் நிறையா ரெஃபர் பண்ணி ஓகே எந்தெந்த மாதிரி பீப்புள் எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு, செகண்ட் ரவுண்டுக்கு, தேர்ட் ரவுண்டுக்கு அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆப்டிடியூடு, அதே மாதிரி வந்துட்டு சி லாங்குவேஜ் கேட்பாங்க, அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சியில் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் திங், மெயினான திங் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் ரவுண்டு. இப்போது ஆப்டிடியூடு கூட நம்ம ஓரளவு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வைங்களேன். இப்போது செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 6 கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த இதில் மொத்தமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 கொஸ்டின் சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு போக முடியும். பட் ஆனால் இந்த இதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, ஜோஹோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறனால அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இப்போது மற்ற கம்பெனிஸ்லாம் ஒரு 8 LPA ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி கேட்குறத விட ரொம்ப அதிகமாக ரொம்ப அட்வான்ஸ்டாக கேட்பாங்க ஜோஹோவில். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இந்த ரவுண்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இதுக்கு நம்ம ஒரு ஜென்ரலாக எதுவுமே தெரியாமல் நம்ம வந்துட்டு வேகாக ஒவ்வொரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரு 100 கொஸ்டின் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அந்த 100 கொஸ்டினை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னு கிடையாது. ஆனால் வந்துட்டு இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டு 6 monthsலேயோ 1 yearலேயோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு கேட்ட அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு ப்ரோக்ராமிங், தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு தான் மெயினான ரொம்ப இம்பார்ட்டண்டான ரவுண்டு. நிறைய பேர் வந்துட்டு எலிமினேட் ஆகுறது எல்எல்டி. இப்போது அந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜாவாவில் கோட் பண்ணிங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனால் எந்த லாங்குவேஜில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் கோட் பண்ணலாம். பட் ஆனால் பைத்தான் வந்துட்டு ஜோஹோவில் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அதை மட்டும் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போது தேர்ட் ரவுண்டில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இஆர் டயக்ராம் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோடிங் பண்ணணும். இப்போது இந்த இதில் நிறையா நம்ம ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா ரயில்வே, அதுக்கப்புறம் டாக்ஸி புக்கிங் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இல்லை 4-5 கொஸ்டின்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னென்னு ஒரு 6 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஃபைனல் ரவுண்டு இல்லை டெக்னிக்கல் ரவுண்டு. ஸோ டெக்னிக்கல் ரவுண்டில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு கமெண்ட்ஸில் உங்களோட மெயில் ஐடி நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வித்தின் 2 daysல நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறேன். ஸோ இது ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் மொத்தமே வந்துட்டு 5000 வேர்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ அந்த வேர்ட்ஸ் கவுண்ட் பத்தாதனால நான் உங்களுக்கு வந்துட்டு அதை மெயில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு உங்கள் மெயில் ஐடியை மட்டும் ட்ராப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அந்த ஒரு ரிசோர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸோ எல்லாத்துக்கும் என்னென்ன கொஸ்டின் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மெயில் ஐடியில் வித்தின் 2 daysக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு இதுக்கு அதாவது என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், வேறு நான் என்னென்ன மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசோர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோ ஜோஹோக்குன்னு நான் கிரியேட் பண்ண அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக என்னோடய இன்டர்வியூஸில் கேட்ட கொஸ்டின்ஸ். பட் ஆனால் இப்போது நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு ஜென்ரலாக
எனக்கு அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னது, அதே மாதிரி ஆன்லைனில் ரெஃபர் பண்ண மொத்த ஒரு ஷார்ட் லிஸ்டட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் என்னோட பர்சனலைஸ்டு கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்ணது வேணுனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கீழே கிடைக்கும். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது மற்ற ரவுண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்போது செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் நம்ம தனியாக நம்ம நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று மெயினான திங் வந்துட்டு ஆப்டிடியூட் நிறைய பேருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறது, எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறேனே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற சமயத்தில் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம ஆல்ரெடி 50 டேஸ்க்கான ஆப்டிடியூட் சேலஞ்ச் அந்த ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்க. அந்த பிடிஎஃப்பில் ஒரு டே வைஸே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டேக்கு இந்த இது ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த டேக்கு இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். டெய்லி இப்போலேருந்து ஒரு 50 டேஸ் டெய்லி ஒரு நைட்டை தூங்க முன்னால் ஒரு 1 hour ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப் தான். ஈஸியாக உங்களால் கிராக் பண்ணிட முடியும் ஆப்டிடியூட் ரவுண்டு. ஓகேவா? ஸோ ஜோஹோ தான் மெயின், ஜோஹோக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை அதுதான் வந்துட்டு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மெயில் ஐடி ட்ராப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், இதே மாதிரி மோர் பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். டேக் கேர். என்ன இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ அண்டில் தென், தேங்க்யூ, பை பை, ஹாவ் அ கிரேட் டே.